பிட்காயினுக்கு பொதுவாக ஒரு பேர் இருக்கு. ரூல்ஸ் வித்தவுட் ரூலர்ஸ். இங்கே விதிமுறைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் விதிமுறைகளை கரெக்டாக தான் பயன்படுத்துறீங்களா, இல்லை விதிமுறைகளை கையில் எடுக்கிறதுக்கு மனித மேற்பார்வையாளர்கள் கிடையாது. இங்கே யாரும் சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது. இங்கே இருக்க கம்ப்யூட்டர்ஸ் தான் ரூலர்ஸ். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ரெண்டு கம்ப்யூட்டர் கிடையாது, ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ். ஒரே கூடாரத்துக்குள்ளே இருக்க கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. உலகம் ஃபுல்லாக யார் வேணாலும் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் பிட்காயின் சாஃப்ட்வேரை ரன் பண்ணலாம். சரி, இதில் எப்படி ரூல்ஸ் வித்தவுட் ரூலர்ஸ்ன்ற விஷயம் வருது? பிட்காயினோட புது பண்பு ஒன்று இருக்குது. மொத்தம் இந்த உலகத்தில் இருக்க பிட்காயினோட கணக்கு 2,10,00,000, அதாவது 21 மில்லியன் தான் உருவாக்க முடியும். அவ்வளோ பிட்காயின் தான் பயன்படுத்தவும் முடியும். அதுக்கு மேலே அதை உருவாக்க முடியாது. பிட்காயினை மைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸும் இந்த விதிமுறையை ஏற்றுக்கிட்டு தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த கம்ப்யூட்டர்கிட்ட புதுசாக வேற ஒரு கம்ப்யூட்டர் வந்து, இல்லை ஒரு 15 கம்ப்யூட்டர் 20 கம்ப்யூட்டர் வந்து 22 மில்லியன் பிட்காயின் வந்து மைன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு புது விதிமுறையை கொண்டு வந்து அவங்களோட சாஃப்ட்வேரில் இன்க்ளூட் பண்ணி, அதுவும் பிட்காயினை மைன் பண்ணுறேன்னு இந்த நெட்வொர்க்கில் வந்து ஜாயின் பண்ணுச்சுன்னா, மற்ற இருக்க அந்த ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடும். இதை எளிமையாக எப்படி சொல்லலாம்னா, சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50-60 பேர் செஸ் விளையாடிக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் குதிரை வந்து யானை மாதிரி இங்கேருந்து நேராக ட்ராவல் ஆகும், 8 கட்டம் ட்ராவல் ஆகும், சைடில் 8 கட்டம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை யாராவது விளையாட்டுக்கு சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த இடத்துல விதிமுறையை மாற்றி விளையாண்டிங்கன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. செஸ்ஸோட விதிமுறை எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த விதிமுறைக்குள்ளே தான் நீங்கள் விளையாடணும். அதனால தான் சொல்கிறேன், பிட்காயினை பற்றி படிங்க. உங்கள் காலேஜில் இல்லை உங்கள் ஸ்கூலில் ஒரு லாஸ்ட் பெஞ்சில் உங்கள் வாழ்க்கையிலே பார்த்த ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட் அப்படி ஒரு கிளாஸ்மேட் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, என்னோடய கேரக்டர் தான் அது. அப்படி இருக்கன்னா நான் ஏன் கேமராவுக்கு முன்னாடி வந்து பிட்காயினை பற்றி பேசணும்? ஏன்னா இது உலகத்தில் இருக்க 8 பில்லியன் மக்களோட பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு வந்த ஒரு அரிதான கண்டுபிடிப்பு. எப்படி ஒரு மின்சாரம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சோ, சக்கரம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சோ, அந்த மாதிரி பிட்காயினும் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். பிட்காயினை ஒரு முதலீட்டு பங்காவோ இல்லை ஒரு முதலீட்டு ஒரு அங்கமாகவோ பார்க்குறது தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் இது எதுவுமே பண்ண வேண்டாம். முதலீடு பண்ண வேண்டாம், நீங்கள் பிட்காயினை மைனிங்கும் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, படிங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைம்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour, இல்லை ஒரு வாரத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். பணம்னா என்ன? பணம் யார் உருவாக்குறா? ஏன் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிக்கிட்டே போகிறாங்க? ஏன் ஏழைகள் இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே போகிறாங்க? பணம் எங்கேருந்து வருது? பணம் எவ்வளோ பரிமாற்றம் அடைஞ்சது? அதுக்கப்புறம் பிட்காயின் எப்படி தோன்றுச்சு? பிட்காயின் இப்போ எப்படி எவால்வ் ஆகிருக்கு? இது எல்லாத்தையுமே படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். பிட்காயின்னா என்ன? ஏன் இந்த உலகம் எப்படி இருக்குது? பிட்காயின் இந்த உலகத்தில் இருக்க நிறைய பிரச்சனையை தீர்க்குமா தீர்க்காதா அப்படின்றது உங்களுக்கு புரியும். நானும் நிறைய பேர் மாதிரி கிரிப்டோவில் போய் பணத்தை போட்டால் நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் இதுக்குள்ளே 2020 வந்தேன். ஆனால் 5 வருஷம் பிட்காயின் என்னைய பணியை வச்சுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் கொஞ்ச நாள் படிக்க படிக்க உங்களுக்கே புரியும் நான் என்ன பேசுகிறேன்னு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பிட்காயினை படிங்க. நான் உங்களை பிட்காயினை வாங்க சொல்லவே இல்லை, நீங்கள் வாங்கவே வேணாம். டைம் எடுத்துக்கோங்க. ப்ரைஸை பற்றிலாம் பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட திறமை இருந்ததுன்னா பிட்காயின் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. பிட்காயினை பற்றி படிங்க. பணத்தை பற்றி முதல்ல படிங்க. நமக்கு பொதுவாகவே கிரிட்டிக்கல் திங்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குற ஒரு எண்ண ஓட்டம் மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் எதுக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கேட்கணும்.